திராவிட மொழிகளின் தாய் தமிழ்தானா அல்லது ஆய்வாளர்கள் கூறும் புரோட்டோ திராவிடியன் என்ற காணாமல் போன மொழியா? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? புரோட்டோ திராவிடியன் என்ற மொழிக்கே ஒரு கல்வெட்டு கூட இல்லை, ஒரு இலக்கிய குறிப்பும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 2600 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறுடன் தமிழுக்கு கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் இருக்கின்றன. அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது, புரோட்டோ திராவிடியன் உண்மையில் இருந்த மொழியா அல்லது அது பழமையான தமிழ்தானா? இந்த வீடியோவில் ஆதாரங்கள், ஆய்வுகள் மற்றும் சாத்தியங்களை நிதானமாக பார்க்கலாம். பகுதி 1. புரோட்டோ திராவிடம் என்றால் என்ன? மொழியியல் அறிஞர்கள் புரோட்டோ திராவிடம் எனும் பெயரை பயன்படுத்துகின்றனர். புரோட்டோ திராவிடியன் என்பது நேரடியாக எழுதப்பட்ட மொழி அல்ல. இது பல திராவிட மொழிகளை ஒப்பிட்டு அவற்றின் பொதுவான முன்னோடி வடிவத்தை கற்பனை செய்து மறுவடிவமைக்கப்பட்ட மொழி மாதிரியாகும். எடுத்துக்காட்டாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கோண்டி, குருக், பிராஹிவி போன்ற மொழிகளில் காணப்படும் ஒற்றுமைகளை ஆய்ந்து அவற்றின் மூல வடிவம் எப்படி இருந்திருக்கும் என மொழியியலாளர்கள் கணிக்கின்றனர். இதனை காம்பரேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று கூறுவர். ஆனால் முக்கியமான உண்மை ஒன்று, புரோட்டோ திராவிடம் பற்றிய கல்வெட்டு இல்லை, இலக்கியம் இல்லை, நேரடி வரலாற்று சான்று இல்லை. அது முழுவதும் மொழியியல் மறுவடிவமைப்பு. பகுதி 2. திராவிடம் என்ற சொல்லின் வரலாறு. இங்கு ஒரு வரலாற்று பகுதியை தெளிவுபடுத்த வேண்டும். ராபர்ட் கால்ட்வெல் அவர் 1856ஆம் ஆண்டு எழுதிய அ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் என்ற நூலில் தென்னிந்திய மொழி குடும்பத்திற்கு திராவிடன் என்ற பெயரை பரவலாக்கினார். திராவிடன் என்ற சொல் புதிதல்ல, அது சமஸ்கிருத சொல்லான திராவிடா என்பதிலிருந்து வந்தது. சமஸ்கிருத நூல்களில் தெற்கு பிரதேச மக்களை திராவிடர் என்று குறிப்பிட்டனர். கால்ட்வெல் அவர்கள் தமிழை மிக பழமையானதும் செம்மையான இலக்கிய மரபுடைய மொழி என பாராட்டினார். அவரது ஆய்வுகள் பெரும்பாலும் தமிழை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் அந்த மொழி குடும்பத்தில் தமிழ் மட்டுமன்றி பல மொழிகள் இருப்பதால் அவர் தமிழ் மொழி குடும்பம் எனாமல் திராவிட மொழி குடும்பம் என்ற பரந்த பெயரை தேர்ந்தெடுத்தார். பகுதி 3. தமிழின் தொன்மை. இப்போது ஒரு கேள்வி, தமிழ் எவ்வளவு பழமையானது? தமிழி கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. சங்க இலக்கியம் என்ற இலக்கிய பெருங்கடல் உலகின் மிக பழமையான தொடர்ச்சியான மொழி மரபுகளில் ஒன்று. தமிழில் காணப்படும் பல இலக்கண அமைப்புகள் மற்ற திராவிட மொழிகளில் மாற்றமடைந்துள்ளன. சில அறிஞர்கள் கூறுவது தமிழ் புரோட்டோ திராவிடத்திற்கு மிகவும் அருகில் இருக்கும் மொழியாக இருக்கலாம். ஆனால் அதே என்று கூற முடியுமா? அதற்கு ஆதாரம் போதுமா? அதுவே இவ்விவாதத்தின் மையம். பகுதி 4. ஒப்பீட்டு மொழியியல் என்ன சொல்கிறது? மொழியியல் ஆய்வுகள் காட்டுவது தமிழில் இல்லாத சில பழைய ஒலியியல் அம்சங்கள் கோண்டி அல்லது குருக் மொழிகளில் காணப்படுகின்றன. இதனால் அறிஞர்கள் கருதுவது புரோட்டோ திராவிடம் பல கிளைகளாக பிரிந்தது. அதில் ஒன்றாக தமிழ் வளர்ந்தது. தமிழ் மிக பழமையானது, ஆனால் மொழியியல் மாதிரியில் அது ஒரே மூலம் அல்ல என்று கருதுகிறார்கள். ஆனால் அது போன்ற ஒலியால் அம்சங்கள் தமிழிலும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், பிற்காலத்தில் மறைந்திருக்கலாம். உதாரணமாக, பழமையான தமிழ் இலக்கியம் சிலப்பதிகாரம் என்ற நூலில் செப்பு என்ற சொல் வருகிறது. இந்த சொல் அல்லது கூறு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது. இன்றைய தமிழில் இந்த வடிவம் பொதுவாக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் தெலுங்கில் செப்பு அல்லது செப்பு என்ற சொல் இன்னும் பயன்பாட்டில் உள்ளது. இது போன்ற உதாரணங்கள் மொழிகள் எப்படி காலத்தின் போது மாறுகின்றன என்பதை காட்டுகின்றன. ஒரு மொழியில் மறைந்த வடிவம் மற்றொரு மொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். பகுதி 5. சிந்து நாகரிகம். புதிய சாத்தியங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற நாகரிகம் இன்னும் முழுமையாக புரியப்படவில்லை. அதன் எழுத்து
இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் வாசிக்கப்படவில்லை. சில அறிஞர்கள், குறிப்பாக ஆஸ்கோ பார்போலா, அது திராவிட மொழி சார்ந்ததாக இருக்கலாம் என கருதுகின்றனர். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல, ஆனால் சாத்தியமுள்ளது. ஒரு நாள் அது வாசிக்கப்படும்போது நம் வரலாறு மாற்றமடையலாம். இறுதி முடிவு: அப்படியானால் தமிழ் எல்லா திராவிட மொழிகளின் தாயா, அல்லது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பழமையான புரோட்டோ திராவிடியன் மொழியா? இன்றைய மொழியியல் ஆய்வுகள் கூறுவது புரோட்டோ திராவிடம் என்பது மறுவடிவமைக்கப்பட்ட மொழி மாதிரி. தமிழ் அதன் மிக பழமையான பதிவு செய்யப்பட்ட கிளை. புரோட்டோ திராவிடம் என்பது மொழியியல் அறிஞர்கள் ஒப்பீட்டு ஆய்வுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் அதற்கான நேரடி கல்வெட்டு அல்லது இலக்கிய ஆதாரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் பழமையான தமிழ் அந்த மூல மொழிக்கு மிகவும் அருகில் இருந்திருக்கலாம் என்ற சாத்தியத்தையும் சிலர் முன்வைக்கின்றனர். தமிழ் திராவிட மொழிகளில் எழுத்து ஆதாரங்களுடன் கிடைக்கும் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. புரோட்டோ திராவிடமும் பழந்தமிழும் ஒன்றே என்று உறுதியாக சொல்ல ஆதாரமில்லை. ஆனால் புதிய கண்டுபிடிப்புகள் வரலாம், புதிய கல்வெட்டுகள் வெளிவரலாம், சிந்து எழுத்து வாசிக்கப்படலாம். அப்போது வரலாறு புதிதாக எழுதப்படலாம். உங்கள் கருத்து என்ன? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ் திராவிட மொழிகளின் தாயா, அல்லது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பழமையான புரோட்டோ திராவிடியன் மொழியா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த மாதிரி வரலாறு மற்றும் மொழியியல் தொடர்பான ஆராய்ச்சி காணொளிகள் பிடித்திருந்தால் இந்த வலையொலியை சேர்க்க மறந்துவிடாதீர்கள்.